தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பொன்றாம் இயக்கத்துல மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிப்புல உருவாயிருக்க திரைப்படம் தான் டிஎஸ்பி. இந்த படம் எப்படி இருக்கு? இந்த படம் மக்கள் மனசை கவர்ந்திருக்கா இல்லையா? இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, வாங்க பார்க்கலாம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, இதுல ஹீரோ வரக்கூடிய விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்க ஒரு பையனா வராரு. அவங்க அப்பா ஒரு பூக்கடை வியாபாரியா இருக்காரு. தன்னோட பையன் வந்துட்டு என்ன வேணா பண்ணட்டும், ஆனா கடைசியா அவன் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபா தான் வந்து அவன் வேலை பார்க்கணும், வேற எந்த வேலையும் அவன் பார்க்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லிடுறாரு. இதுக்காக ஒரு ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு ஜாலியாக வந்து அவங்க அப்பாவோட கடையை பார்த்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக இருக்காரு. இதுக்கிடையில் அவங்க அப்பா சொல்கிற அந்த ஆசைப்படி அவர் கவர்மெண்ட் ஜாப்பில் போய் சேர்ந்தாரா அப்படின்றது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாலியாக இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் ஒரு வில்லன் கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் ஆவார். அதே மாதிரி இந்த படத்துலையும் இவருக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரி ஒரு வில்லன் வந்து இந்த படத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு தனிப்பட்ட முறையில் இவனை வந்து எப்படியாவது ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு டிஎஸ்பி ஆயிடலாம், அப்போ தான் வந்து அவனை எதிர்க்க முடியும் அப்படின்றதுக்காக இவருங்க அப்பா சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப் மாதிரி ஆயிடுச்சு, நம்மளும் ஒரு போலீஸ் ஆயிடுவோம் அப்படின்றதுக்காக இவர் போய் போலீஸ்க்கு படிக்க ஆரம்பிக்கிறாரு. கடைசியாக டிஎஸ்பியாகவும் ஆயிடுறாரு. ஆனதுக்கப்புறம் இந்த வில்லனை வந்து அவர் தீர்த்து கட்டினாரா, கடைசியாக வந்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றினாரா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்த்துடலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவாக இருந்தது பொன்ராம் அவர்களோட இயக்கம் தான். பொன்ராம் படங்களுக்கு முன்னாடி நிறைய பார்த்துருப்போம். அந்த படங்களை பார்க்கும்போது அடுத்தடுத்து கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கும். ஒவ்வொரு சீனுக்கும் வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு நிறைய ஒர்க் பண்ணி டயலாக் வழியாக வந்து நம்ம நிறையா சிரிக்க வைப்பார். அவரோட காமெடி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நிறைய இடங்களில் நல்லா சிரிக்கிற மாதிரி ஏகப்பட்ட காமெடியான விஷயங்கள் நடக்குது. அதை பார்க்குறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கதை போன போக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். ஸ்க்ரீன் பிளேயில் எங்கேயுமே வந்துட்டு ரொம்ப லேகாக இருக்கே, இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி இல்லாமல் தொடர்ந்து அப்படியே என்கேஜ்மெண்ட்டாக கொண்டு போயிருந்தார். அடுத்ததா விஜய் சேதுபதி அவர்கள் இப்போ ரீசெண்டாக வந்த எல்லா படத்துலையுமே வந்துட்டு யதார்த்தமாக நடிப்பாருப்பா இவர் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த படத்துலையும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ இவ்வளோ தான் இந்த படத்துக்கு நடித்தா போதும், இதை மக்கள் ரசிப்பாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப யதார்த்தமாக இந்த படத்தில் ரொம்ப ஈஸியாகவே நடிச்சிருக்கிறாரு. அடுத்ததாக இந்த படத்தோட ஹீரோயின் அனு கீர்த்தி அவர்கள், அவங்களுக்கு இந்த படம் வந்து முதல் படம். இருந்தாலும் ஒரு திண்டுக்கல்ல ஒரு பொண்ணு எந்த மாதிரிலாம் இருப்பா, எப்படிலாம் ஸ்லாங் பேசுவா அப்படின்ற மாதிரியும் தன்னோட பாடி லாங்குவேஜில் எப்படிலாம் வந்துட்டு வெரைட்டி காட்டலாம் அப்படின்ற மாதிரி நிறைய சீன்ஸில் வந்துட்டு ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தாங்க. அடுத்ததாக டி இமான் அவரோட மியூசிக் தான். அவரோட ரீசெண்டாக வந்த பல படங்களில் கேட்கும்போது எல்லாம் தொடர்ந்து ஒரே மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். சரி, இந்த படத்துலையும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பரவாயில்ல, இந்த படத்தில் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தார். குறிப்பாக வந்து விஜய் சேதுவோட இன்ட்ரோடக்ஷனில் இருந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக், மாசான இடங்களில் அவர் போகிற மியூசிக் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததாக இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் தினேஷ் கிருஷ்ணா, அவர் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படத்தில் நிறைய இடங்களில் ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக கிளைமேக்ஸில் பேக்ரவுண்டில் வந்துட்டு ஃபுல்லாக ஃபயர் இருக்கும், அதுக்கடையில் அவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக கேப்சர் பண்ணியிருந்தாரு. அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். அதை தாண்டி இந்த படத்தில் நிறைய பேரை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க காமெடிக்காக. சிங்கமொழியாக இருக்கட்டும், தீபாவாக இருக்கட்டும், ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அது செஞ்சால் போதும், கண்டிப்பாக கிளாப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி செஞ்சுருக்காங்க. அது இந்த படத்தில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தில் இவ்வளோ விஷயங்கள் பாசிட்டிவாக இருந்தாலும் நிறைய நெகட்டிவ்ஸும் நம்ம கண்ணில் பட தான் செஞ்சுச்சு. அதில் முக்கியமான நெகட்டிவ் என்னென்னா, கதாபாத்திரங்களை சரியாக வந்து அவங்க வந்துட்டு டிசைன் பண்ணலையோ அப்படின்றது தான் தோணுச்சு. படத்தில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களை சரியாக டிசைன் பண்ணல. ஓகே, அவங்க ஒரு சீனில் வருவாங்க, டிசைனில் வருவாங்க, போயிடுவாங்க அப்படின்றது இல்லாமல் இதில் இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க, இத்தனை கதாபாத்திரங்களை காட்டுறாங்க. ஆனால் ஒரு கதாபாத்திரம் கூட நம்ம வந்து மைண்டில் நிற்கிற மாதிரியோ, திரும்பி நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் கதாபாத்திரத்தை பற்றி பேசுகிற மாதிரியோ ஒன்று கூட அமையவே இல்லை. குறிப்பாக சொல்ல போனால் விஜய் சேதுபதி அவர்களை பார்க்கும்போது விஜய் சேதுபதியாக தான் தெரிஞ்சார ஒழிய ஒரு இடத்துல கூட வாஸ்கோ ட காமா, ஒரு டிஎஸ்பி, ஒரு போலீஸ், ஒரு மிடுக்கான ஆள் அப்படின்ற மாதிரியான எந்த விஷயமே தெரியல. ஸோ அதில் வந்து பொன்ராம் கோட்டை விட்டார்னா சொல்லணும். அடுத்ததாக பொன்ராமோட இயக்கத்தில் நிறைய படங்களில் பார்க்கும்போது சீன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு முன்னாடியே பார்த்தோம். இந்த படத்துலையும் ஒவ்வொரு சீனாக தனித்தனியாக பார்க்கும்போது எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. இந்த சீன் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனால் அடுத்தடுத்து அதை படமாக பார்க்கும்போது, ஒரு கோர்வையாக பார்க்கும்போது இதுக்கு சம்மந்தம் இல்லையே, இது எதுக்கு இந்த சீன் அப்படின்ற மாதிரியாக தான் இருந்துச்சு. கடைசியாக முடியும் போது கிளைமேக்ஸ்லலாம் வில்லன் எதுக்காக இந்த படத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியே நமக்கு உருவாயிருச்சு. இந்த படத்தில் வில்லனா பிரபாகர் அவர் பண்ணியிருக்கிறாரு. அவரோட நடிப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம தெலுங்கு படத்தில் பார்க்கும்போது எப்படி ஒரு கத்தி கத்தி நடிப்பாரோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் நடிச்சிருக்கிறாரு. இருந்தாலும் அவரோட தேவை, அவரோட பவர் எதுவுமே இந்த படத்தில் ஒர்க் அவுட்டே ஆகலை. ஏன் அப்படின்னா, தொடர்ந்து அவர் மேலே ஒரு பவரான ஒரு விஷயம் கொடுக்காதனால ஒரு வில்லன் இப்படி தான் இருப்பார், அப்படி தான் இருப்பார் அப்படின்ற ஒரு பயமே இல்லாமல்
லாஸ்ட்டாக ரொம்ப சாதாரணமாக சப்பையாக வந்து ஒரு கொலை பண்ணிடுவார். ஸோ அது மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. இந்த படத்தில் பாடல்களுக்கு பெரிய இம்பார்ட்டன்ட் கொடுக்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. தேவையில்லாத இடங்கள்ல நிறைய பாட்டை போட்டு வச்சுருந்தாங்க. அதுவும் செகண்ட் ஹாஃபில் ஸ்டார்டிங்கில் ஒரு பாட்டு வரும். பாட்டு நல்லா இருந்தாலும் அந்த இடத்துல அந்த பாட்டு தேவையே இல்லை. ஏன்னா ஒரே ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு படம். அந்த இடத்துல சூப்பராக அடுத்தது சீன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பாட்டை போட்டு அங்கே லேக் பண்ணனால நம்மளால் வந்து அடுத்தடுத்து பார்க்குறதுக்கோ ஒரு மாதிரி ஒரு போர் அடிக்கிற ஃபீல் தான் இருந்துச்சு. அடுத்ததாக ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் பார்க்கும்போது லாஜிக் மிஸ்டேக்லாம் பார்க்கக்கூடாது, அதெல்லாம் ஓரங்கட்டி வச்சு தான் படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் மனசாட்சி படி பார்க்கும்போது கொஞ்சமாச்சும் லாஜிக் பார்த்துருக்கலாமே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்தது. இந்த டிஎஸ்பியாக அவர் மாறுறது தான். சும்மா ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கவர் எப்படி டிஎஸ்பியாக மாறினாரு அப்படின்றதுக்கான எந்த ஒரு பின் கதையும் இருக்காது. அதுக்கப்புறம் அவர் டிஎஸ்பியாக பொறுப்பேற்றதுக்கு அப்புறமும் அவ்வளோ பெரிய ஒரு பதவி இருந்தாலும் அதுக்கான ஒரு பவர், ஒரு மாஸ் ஏதாவது காட்ட போகிறாங்க, சூப்பராக ஏதோ ஒரு சீன்ஸ்லாம் பண்ணி நம்மளை வந்து பிரமிக்க வைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப சாதாரணமாக ஃபஸ்ட் எப்படி இருந்தாரோ யூனிஃபார்ம் மாட்டிட்டு அதே தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து இந்த படத்தில் சுத்தமாக செட்டே ஆகலை. ஓவராலாக பொன்ராமோட டிரெக்ஷன் பிடிக்கும், நல்லா ஜாலியாக ஒரு குடும்ப படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து சூப்பர் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் கிறிஸ்டி.